DSLR வாங்கலாமா இல்லை மிரர்லெஸ் வாங்கலாமா? DSLR வாங்கினா செலவு மிச்சம், மிரர்லெஸ் வச்சுருந்தா தான் நம்மளை மதிப்பாங்களோ? ஆமாம், அது என்னது மிரர்லெஸ்? இப்படி பல கேள்விகளும் குழப்பங்களும் உங்கள்கிட்ட இருக்கா? அது எல்லார்ட்டையும் இருக்குங்க. வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் DSLR கேமராவா இல்லை மிரர்லெஸ் கேமராவா? இப்படி இருக்கிற குழப்பத்துக்கு தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் DSLR விசஸ் மிரர்லெஸ்ங்கிற கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நுட்பமான விஷயத்தை பார்க்கலாம். DSLR கேமராவோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த DSLR கேமராவில் பொதுவாக லைட் எப்போதும் லென்ஸ் வழியாக வந்து அந்த இமேஜ் சென்சார் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மிரர் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி நேச்சுரலாக ஒரு பென்டா மிரர் மூலமாக நம்ம ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டருக்கு வருதுங்க. இதுதான் மிரர் மெக்கானிசம். இது பென்டா மிரருங்கிறது 5 சைடு உள்ள ஒரு ப்ரிசம், அதாவது ஒரு மிரர். அந்த மிரர் இந்த மிரர்லேருந்து வெளியிலேருந்து வர லைட்டை ரிஃப்ளெக்ட் ஆகி அதுலேருந்து பிரதிபலித்து வர உருவம் இந்த பென்டா மிரர் வழியாக நம்ம ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டருக்கு தெரியுது. இது வழியாக தான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போது இந்த மிரர் ஃப்ளிப் டவுன் ஆகி இமேஜ் சென்சாருக்கு அந்த லைட்டை அலோவ் பண்ணி அது ரெக்கார்ட் பண்ணும். அதுவே மிரர்லெஸ் கேமராவில் இந்த மிரர் மெக்கானிசம் எதுவுமே இருக்காதுங்க. மிரரும் இருக்காது, பென்டா மிரரும் இருக்காது. டைரெக்டாக லைட் லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி இந்த இமேஜ் சென்சாருக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். இங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்குறது எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். அதாவது இந்த இமேஜ் சென்சார் வழியாக நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் சென்சாருக்கு வர லைட் எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டல் சிமுலேஷன் வழியாக இந்த வியூ ஃபைண்டருக்கு நீங்கள் எலக்ட்ரானிக்காக பார்ப்பீங்க. ஒரு LED ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர், இதில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்ததுலேருந்து DSLR கேமராவை பற்றியும் மிரர்லெஸ் கேமரா பற்றியும் ஒரு பேசிக்கான ஐடியா வந்திருக்கும். அதாவது இதில் DSLR கேமராவில் ஒரு மிரர் மெக்கானிசம் இருக்கும். அது வழியாக நேச்சுரலான லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளோட வியூ ஃபைண்டருக்கு கொடுக்கும். ஆனால் அதுவே மிரர்லெஸ் கேமராவில் அந்த மிரர் மெக்கானிசம் எதுவும் கிடையாது. அதனால தான் அது மிரர்லெஸ் கேமரா. மற்றபடி கேமராவில் உள்ள விஷயம் எல்லாம் ஒன்று தான். இதில் நம்ம பார்த்தது மாதிரி DSLR கேமராவில் மிரர் மெக்கானிசம் இருக்கிறதுனால அதோட சைஸும் வெயிட்டும் கம்பேரிட்டிவ்லி அதிகங்க. மிரர்லெஸ் கேமராவில் அந்த மிரர் மெக்கானிசம் இல்லாத காரணத்தினால அது சைஸ்லேயும் வெயிட்லேயும் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுவே ப்ரைஸ் விஷயத்தில் பார்த்தோம்னா மிரர்லெஸ் கேமரா DSLR கேமராவோட விலை அதிகம். கடந்த 20 வருஷமாக DSLR கேமரா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அதனால அதுக்கு நிறைய லென்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ லென்ஸ் வேணுமோ அவ்வளோ லென்சஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஆனால் மிரர்லெஸ் கேமரா இப்போ தான் கொஞ்சம் நாளாக டெவலப் ஆகிட்டு வர்றதுனால DSLR கேமரா மாதிரி அதிகமான லென்ஸ் சாய்ஸஸ் இன்னும் மிரர்லெஸ் கேமராவில் இல்லை. அப்புறம் ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர்னு பார்த்தோம் DSLR கேமராவில். மிரர்லெஸ் கேமராவில் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர். ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டருங்கிறது நேச்சுரலாக வெளியில் வர லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி உங்கள் கண்ணுக்கு காமிக்கிது. ஆனால் அதுவே எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டருங்கிறது நீங்கள் இமேஜ் சென்சாரில் பார்க்குற உங்களுக்கு இமேஜ் சென்சாரில் கிடைக்கிற அந்த விஷயத்தை சிமுலேட் பண்ணி ஒரு LED ஸ்க்ரீனில் உங்களுக்காக அது ப்ளே பண்ணுது. ஸோ இந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டர், எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர்னு பார்த்தோம். இதனால் என்னென்னா மிரர்லெஸ் கேமராவில் நேச்சுரலாக ரிஃப்ளெக்ஷன் இல்லாதனால சிமுலேட் பண்ணுறாங்க. அதனால பேட்ரி லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. DSLR கேமராவுக்கு கம்பேர் பண்ணும்போது பேட்ரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் DSLR கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன்ஸ் ஹை அண்ட் கேமராவில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதுவே மிரர்லெஸ் கேமராவில் ஆல்மோஸ்ட் எல்லா கேமராலையும் இருக்குது. என்ட்ரி லெவல் கேமரா மிரர்லெஸ் கேமராலேருந்து எல்லாத்துலேயும் 4K ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ்னு பேசினோம்னா DSLR கேமராவில் எய்தர் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் PDAF அல்லது கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் CAF இதில் ஏதாச்சும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் மிரர்லெஸ் கேமராவில் டெக்னாலஜி அதிகம் வளர்ந்துட்டதுனால அது ஹைப்ரிட் ஆட்டோ ஃபோக்கஸ், அதாவது ஃபேஸ் டிடெக்ஷனையும் யூஸ் பண்ணும், கான்ட்ராஸ்ட் டிடெக்ஷனையும் யூஸ் பண்ணும். அந்த சீனுக்கு ஏற்றாப்புல அது எது தோதுவாக இருக்கோ அதை எடுத்துக்கும். ஆரம்பத்தில் DSLR கேமரா தாங்க ஆட்டோ ஃபோக்கஸில் கிங்கு. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர வளர மிரர்லெஸ் கேமராலையும் ஆட்டோ ஃபோக்கஸு
பிரமாதமாக கொடுக்குறாங்க. தென் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா மிரர்லெஸ் கேமராவில் வர ஹை டைனமிக் ரேஞ்சை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. ஸோ டிஎஸ்எல்ஆர் கேமரா, மிரர்லெஸ் கேமரா இந்த 2 கேமராவும் பெஸ்ட் கேமராஸ் தான். எப்படி 1999 எஸ்எல்ஆர் கேமராவுக்கு போட்டியாக டிஜிட்டல் எஸ்எல்ஆர் வந்துச்சோ, அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்துச்சோ, அது மாதிரி 2009 டிஎஸ்எல்ஆருக்கு போட்டியாக மிரர்லெஸ் டெக்னாலஜி வந்துச்சு. நாளைக்கு என்ன வரப்போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால டிஎஸ்எல்ஆரும் பெஸ்ட்டும் கிடையாது, மிரர்லெஸ் பெஸ்ட்டுங்கிற கிடையாது. 2 கேமராவும் பெஸ்ட்டு தான். அதனால மிரர்லெஸ் கேமரா வச்சுருந்தா தான் நம்மளுக்கு மதிப்புங்கிற நினைப்பு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வேர்ல்டு ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் இன்னும் ஷூட் பண்ணுறாங்க. அவங்க மிரர்லெஸ் கேமரா அதிகம் பயன்படுத்தாமல் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் அவங்க ஃபோட்டோகிராஃப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோகிராஃபி லெவலை இது வரைக்கும் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதுங்க. ஸோ மிரர்லெஸ்ஸாக இல்லை டிஎஸ்எல்ஆராங்கிற குழப்பம் வேணாம். டக்குன்னு கேமரா எடுங்க, ஷட்டர் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம கேமராவோட நம்ம எடுக்கிற படம் தான் பேசும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ. வி கிரியேட்டிவ் பாண்ட் வித் யூ. பை பாய்.